ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு வீட்லேயே சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அரை கப் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு குண்டு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை வந்துட்டு நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு 5 மணி நேரத்துக்கு வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆடிச்சு, எல்லாமே நல்லா மொரமொரப்பாக காஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். சில பேர் வந்து வறுத்துட்டு சேர்ப்பாங்க. வறுத்திங்கன்னு சொன்னால் வறுக்கும் போது அந்த மனம் வந்துட்டு உங்களுக்கு போயிடும். நீங்கள் வெயில் நல்லா காய வச்சு நல்லா மொறுமொறுப்பாக எடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃபைனாக அரைச்சாச்சு. சாம்பார் பொடி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாம்பார் பொடி வந்து நல்லா வாசனையாக சூப்பராக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்படி தான் அரைப்போம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் டைமும் அரைச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.